அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர பலன் டவுன் ஜூன் 24, 2026. மேஷம் முதல் மீனம் வரை இன்று எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இது அஷ்டகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக அந்த நட்சத்திரம் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலமாக நம்மளுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது, சுபபலன்களா அசுப பலன்களா. சுபபலன் தான் நம்ம சுபகாரியங்களை செஞ்சு புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குறது, திருமணம் காலத்து அது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். அசுப பலனாக இருந்தால் அன்றைக்கி நாளை தினசரி வேலைக்கு மட்டும் கவனத்தோடு செஞ்சு நம்மளுக்கு வர பிரச்சனைகளை நம்ம தற்காத்துக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போகுது. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி செக் பண்ணி தான் இது எல்லாருக்கும் போய் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த நாளோட இதுன்னா, பராபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 24/6/2026. இந்த நாளுக்கான நட்சத்திர பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த நாளை பற்றி பொதுவான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா தசமி, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை, இன்று முழுவதும் சித்தையாகும். சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி, 2 நட்சத்திரம். சந்திராஷ்டமம் இருக்கவங்க புதிய முயற்சிகள், புதிய வேலை இது பண்ணுறது அதெல்லாம் தொடரக்கூடாது. பயணங்கள் பண்ணுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் தினசரி வேலைகளில் கவனத்தோட செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வழிபட நெருக்கடிகள் கூடிய பிரச்சனைகள் விலகும். சுப முகூர்த்தம் இன்னைக்கு. இதற்கெல்லாம் சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்கிறதுக்கு சிறப்பான நாள், காது குத்த நல்ல நாள், புது வாகனம் வாங்கிறதுக்கு ஏற்ற நாள், கடன் வாங்க உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, போயிட்டோம். இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரி. ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தரும். அதாவது அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் போடலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், பதிவு எடுத்துக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஸ்தானம், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இருக்குதல், மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த தாரையில் ஆரம்பிக்கக்கூடாது. அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கக்கூடாது, மருந்து சாப்பிட்றது ஆரம்பிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்திதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சம்பத்திதாரின்னு பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான அனைத்து செயல்களும் மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டு முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருகும், பொருள் வரவு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் சம்மந்தமாக வெளிநாடு பயணம் சொல்கிறது பண்ணலாம். நல்லா இதுக்கெல்லாம் இது சேர்ந்த வரும். அடுத்து பார்த்திங்கன்னா விபத்துதாருன்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் விபத்துதாருன்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற விடுதல், மனக்குழப்பம், வீண் நிலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், கஷ்டம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அனைத்து சுபகாரியங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். விபத்துதாரில் தினசரி வேலைகளை பாதுகாப்போட முன்னெச்சரிக்கையோட எதிர்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேமதாரு, பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், வாங்கிய கடனை திரும்பி செலுத்தலாம். நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் மருந்து எடுத்துக்கிட்டால் அந்த நோய் முழுவதும் குணமாகும்.
பாதியில் நின்ன கட்டிட வேலைகள், ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்குதுன்னா அந்த வேலையை இந்த தாரையில் தொடங்கணும்னா அது நல்லபடியாக கட்டி முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரு, அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 வருஷத்துக்கும் பிரத்யேகதாரு. பிரத்யேகதாரு என்பது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல் உண்டாகும், மனத்தடுமாற்றம் உண்டாகும், முடிவு எடுப்பதில் சிக்கல் ஏற்படும், தடைதாமதம் உண்டாகும், காரிய தடைகள் உண்டாகும். இதில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துட்டு இதில் என்ன பண்ணலாம்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்க செய்யக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, பொய்ய முயற்சிகள் அனைத்தையும் தவிர்க்கணும். இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு இல்லைங்க அது மாதிரி பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிரத்யேகதாரோட எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் தினசரி வேலைகளை பாதுகாப்போடவும் முன்னெச்சரிக்கையோடவும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரு, ஆயில்யம் கேட்டேராவது இந்த 3 வருஷத்துக்கும் சாதகதாரு. சாதகதாருன்னு பார்க்கும்போது எண்ணங்கள், ஈடுகள், முயற்சிகள் பலிக்கும் முதல் மற்றும் செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம முயற்சி எடுக்கிறோன்னா அந்த முயற்சி சாதகமான வாய்ப்புகள் உருவாகி அந்த நம்ம முயற்சி வந்து வெற்றி பெறும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் பூமி சம்மந்தமான விஷயங்கள், பூமி வாங்குறது, பத்திரிகை பதிவு பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அரசு வேலைக்கு மனு போடலாம், இன்டர்வியூக்கு போகலாம், தேர்வு போட்டியில் கலந்துக்கலாம், ஒரு தேர்வு போட்டி கலந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு போய் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வளைதாருன்னு பார்க்கும்போது மனுஷம் உட்காது. இந்த 3 வருஷத்துக்கு வதைதாருன்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் ஏற முடியாத சோகம், பணிகள் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்து தவிர்க்கணும், சுபகாரியங்களை தவிர்க்கணும், புதுசாக தொழில் தொடங்குறது, கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி மருத்துவ பரிசோதனை ஃபஸ்ட்டு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும்னா இந்த தாரையில் ஆரம்பிக்கக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, முதல்ல ஒரு நோய்க்கு மருந்து இருக்குன்னா அதை செய்யக்கூடாது, வீண் வம்பு வழக்கில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் கூட வாக்குவாதம் பண்ணாமல் செய்யணும். இதில் வந்து திடீர்னு வெளியூர் பயணம், தொழில் சம்மந்தமாக பயணம் அனைத்தையும் தவிர்க்கணும். இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை தரக்கூடிய தாரை. இதில் வந்து தினசரி வேலைகளை ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். அடுத்தது பார்த்தோன்னா மைத்திரதாரு, புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 வருஷத்திற்கும் மைத்திரதாருன்னு பார்க்கும்போது புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய செயல்கள் செய்யலாம், தெய்வ காரியம், அன்னதானம் அது மாதிரிலாம் செய்யலாம். இதில் வந்து இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் வரதுனால இது சந்திராசிரம நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து மெயினான சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க. திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்து, சீமந்தம் அது மாதிரி மெயினான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா சந்திராசிரமன்றது நம்ம மனநிலை ஒரு நிலையாக இருக்காது. அந்த டைமில் நம்மளுக்கு சுபகாரியம்லாம் பண்ண மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். ஒரு திருமணத்துக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, மண்டபம் புக் பண்ணுறது, உறவினர்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது, அது மாதிரி காது குத்து, மற்ற காது குத்து, இது நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா இந்த எல்லாத்துக்குமே வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 வருஷத்திற்கும் பரம மைத்திரதாரி. அப்போ வந்து பரம மைத்திரதாரன்னா அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. எல்லாமே சில திருமணம், காது குத்து, சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிச்சயதார்த்தம், அது மாதிரி ஒரு புதுசாக படிக்க போகிறாங்க வேலை அது போகலாம், புதுசாக பதவி எடுத்துக்க போகிறாங்க பண்ணலாம், நண்பரோட ஆதரவு உதவி கிடைக்கும், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், இது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிங்கன்னா அந்த நோய் குணமாயிடும். அதே மாதிரி முதல்ல மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோய் குணமாயிடும். செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். பரம மைத்திரதாரி அனைத்துக்கும் உகந்தது. தாராளமாக அதில் வந்து எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். இந்த நட்சத்திர பலன் வந்து எனக்கு என் லைஃப்லேயே நான் யூஸ் பண்ணி பார்த்து கரெக்டாக நடக்குதுன்ற கன்ஃபார்ம் பண்ணி தான் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் தான் பண்ணுறேன்.
முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இது போய் சேரலை. குறைந்த நபர்கள் தான் இதை பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே அனுப்புங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது நீங்கள் உங்கள் லைஃப்பை யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது மாதிரி தான் நம்மளுக்கு நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியும். இது அதை பற்றி ஒரு புரிதல் உண்டாயிடுச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ளலான்ற புரிதல் உங்களுக்கே உண்டாகும். இன்றைக்கி இது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை ஆக போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ விபத்து தடை வருதுன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து உங்கள் வாகனத்தில் டூ வீலரில் ஃபோர் வீலர் போகாமல் மற்ற பொது வாகனங்களை யூஸ் பண்ணலாம். பஸ்ஸில் போகிறது, ஆட்டோவில் போகிறது, அது மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாரைகள் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுனா தியானம், யோகா இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இது நீங்கள் நடக்க போகுதுன்னும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோட செய்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். பிரச்சனை பெருசாக வரதை வராமல் தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.